அண்ணி இந்த கீரை பறிச்சுட்டான். பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம செஞ்சிருவோம். இன்னைக்கு முருங்கைக்கீரை பொடி செஞ்சிடலாம். சரி சரி. சரி வாங்க போ. வெல்கம் டு தனு குக்கிங். இப்போ வாங்க ஒரு முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு நாள் நேற்று காலையிலேயே ஒடிச்சு இதை நிழல்லையே உணர்த்திட்டேன். வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா இவ்வளவுக்கு அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்துச்சு. காஞ்சி இவ்வளோதான் இருக்குது. இதை வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு 15 பட்டை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு 50 கடலைப்பருப்பு, ஒரு 150 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, கொஞ்சோண்டு பெருங்காயம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெயில் தான் எல்லாமே வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கலாம். போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். மிளகா வறுத்து எடுத்தாச்சு. தூளாக இருக்கு. கடலைப்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு. எடுத்து வச்சுருவோம். பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது கூடயே உளுந்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். முருங்கைக்கீரையும் இந்த உளுந்தோடையே போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக தானே செய்கிறோம், அதனால நம்ம இதிலே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து கீரையுமே நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுபட்டுட்டு அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோன்னா ஆறினோன்னா நுணுக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நுணுக்கி வேண்டியலாம். எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நுணுக்கிடலாம். முருங்கைக்கீரை பொடி இருந்தால் ரெடி ஆகிட்டு நுணுக்கி எடுத்துட்டேன். சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். நெய் ஊற்றிட்டும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.